சரி சரி, நம்ம நிறைய தேங்காய் சாப்பிட்டுட்டோம், போதும் போதும், நம்ம கிளம்பிடுவோம். பாய். நமக்கு எதுவுமே சரியா சாப்பிட முடியலையே, பல்லு கூசுதே. அம்மா கிட்ட போய் சொல்ல வேண்டியதுதான். அம்மா, என்னது சாப்பிட்டாலும் ரொம்ப பல்லு கூசுது, என்னன்னே தெரியல. ஓ அப்படியா ராஜு, சரி வா, வேணா நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். ஆ ராஜு அப்பா, ராஜுக்கு ரொம்ப பல்லு கூசுதான், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வருவோமா? ஆ சரி, வா வா போய் பார்த்துட்டு வருவோம். என்னது ஏதோ ஹாஸ்பிட்டல்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? ராஜுக்கு பல்லு கூசுதான், சரி போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வந்துருவோம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ அப்படியா, நானும் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஒரு வேலை இருக்கு, சரி நானும் வரேன் உங்க கூட. சரி பிங்கி, நல்லதா போச்சு, எல்லாம் சேர்ந்து ஒன்னா போயிருவோம். தன்சி தன்சி, அக்கா ஹாஸ்பிட்டல் போறேன், கொஞ்சம் கூட வா, அப்படியே எல்லாம் ஒன்னா போயிட்டு வருவோம். ஆ சரிக்கா, நானும் வரேன். அடேங்கப்பா, ஹாஸ்பிட்டல் என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? அம்மா அம்மா, எனக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கு, நம்ம ஜாலியா வண்டியில வந்தோம்ல. கூட்டம் ரொம்பவே இருக்கும் போல இருக்கு, நான் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்துட்டுமா? ராஜு அப்பா, கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்களா? நீங்க போயிட்டீங்கன்னா ராஜு எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போயிருவான், கொஞ்ச நேரம் இருங்க. டோக்கன் நம்பர் 7 யாரு, உள்ள வாங்க. தமிழ், நம்ம டோக்கன் நம்பர் தான் 7, வா உள்ள போலாம். குழந்தைக்கு என்ன பிரச்சனை கொஞ்சம் சொல்லுங்க. டாக்டர், என் பொண்ணுக்கு கொஞ்ச நாளாவே ஒரே ஒரு பல்லு மட்டும் தான் இருக்கு, மீதி பல்லுலாம் முளைக்கவே இல்லை. காட்டுங்க குட்டி பாப்பா, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டாக்டர். மேடம், நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு சில குழந்தைங்களுக்கு லேட்டா தான் பல்லு முளைக்கும், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு வரலாம். ஓ சரி டாக்டர், நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். டோக்கன் நம்பர் 8 உள்ள வாங்க. ராஜு, நம்ம தானே டோக்கன் நம்பர் 8, வா உள்ள போகலாம். சரி சரி, வாங்க உள்ள போலாம். டாக்டர், இவனுக்கு பல்லு கொஞ்சம் கூசுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றான். சரி மேடம், கொஞ்சம் இருங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ராஜு, அதுல கொஞ்சம் நீங்க ஏறி படுங்க. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய பெட்டு, நல்ல ஜாலியா ஏரியில படுப்போம், நம்ம வீட்லயே 2-3 வாங்கி போட்டா நம்ம இஷ்டத்துக்கு சாஞ்சி சாஞ்சி படுத்துக்கலாம். ராஜு, கொஞ்சம் வாயை தரங்க. டாக்டர். ரிப்போர்ட் என்ன ஆச்சு? எல்லாம் நல்லா தான் இருக்கு, பல்லுலாம் நல்லா தான் இருக்கு. சரி ஓகே. மேடம், நான் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன், பல்லுலாம் நல்லா தான் இருக்கு, நீங்க பல்லு கூசுதுன்னீங்கல்ல, அதுக்கு மட்டும் நான் டேப்லெட் எழுதி தரேன், அதை கொடுங்க, சரியாகிரும். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். டே ராஜு, அதுலயே படுத்து கிடந்தா எப்படி, சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். சித்தி, எனக்கு இது மாதிரி பெட்டு வாங்கி கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை ஏத்தி இறக்கி விளையாடிக்கிட்டு இருப்பேன் வீட்டுல. ராஜு, உனக்கு இது பெட்டா? இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்கி போட முடியாது, நம்ம வீட்டுல இருக்கிற இடம் இதுக்கே சரியா போயிடும், சீக்கிரமா போலாம். மேடம், டாக்டர் உங்களுக்கு 2 டேப்லெட் எழுதியிருக்காங்க, அதை மட்டும் நீங்க வாங்கிட்டு போயிருங்க. மேடம், இந்தாங்க உங்களுக்கான டேப்லெட், இந்தாங்க வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான் நர்ஸ், நாங்க கிளம்பலாமா? அவ்வளவுதான் மேடம், நீங்க கிளம்பலாம். ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாச்சு, வேலை முடிஞ்சாச்சு, வீடும் பக்கத்துல வந்துருச்சு. அம்மா.